ஹலோ. என்னம்மா மறுபடியும் அந்த பக்கத்துல இருந்து சத்தம் கேக்குமா? இல்லைங்க சாமி, கேட்காது சாமி. கதவெல்லாம் பூட்டி வச்சிருக்கோம் சாமி. வேலை திடீர்னு பாக்குறாங்க. ஆ திடீர்னு வேலை பாக்குறாங்க. முன்னாடி எங்க வீட்டுக்கு முன்னாடி வேலை பாக்குறாங்க. இப்ப கதவெல்லாம் பூட்டியாச்சு சாமி. ம் சரி. இப்போ நம்ம கோயில்ல போயிட்டு கிரிக்கெட் விளையாடினா எப்படி இருக்கும்? ஆமா ஆமா சரிதான் சாமி. ஸோ இப்போதான் சொன்னேன், அதுக்குள்ள மறுபடியும் இல்ல சாமி, நான் உட்கார்ந்துருக்கேன் சாமி. உட்கார்ந்துருக்கேன். லைன்ல இருங்க. ம். ஒரு 6-7 வருஷமா படாத பாடுபட்டுட்டு இருக்கிறீங்க, உண்டா இல்லையா? ஆமா சாமி, படாத கஷ்டம் துன்பங்கள்ல. 6-7 வருஷமா படாத பாடு பட்டுட்டு ஆமா இருக்கிறீங்க. ஆமா 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 உண்மை உண்மை. ம் வேண்டுதல் ஒண்ணு பெண்டிங் இருக்கு. என்ன சாமி? வேண்டுதல் ஒண்ணு பெண்டிங் இருக்கு. உங்க புரியல. குலதெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல் வச்சிருந்திருக்கிறீங்க, ஒரு நல்ல காரியத்துக்காக. ஆமாங்க சாமி, வச்சிருந்தோம் சாமி. அப்ப வச்சிருந்தோண்டு விளையாடிட்டு இருக்கிற? ஆ? என்கிட்டயே வேண்டுதல் வச்சுட்டு என்னைய பட்டி போட்டு நீ என்கிட்ட கேள்வி கேக்குறியா? என்னம்மா விளையாடுறீங்க? சொல்லுங்க சாமி. யாருக்கு வச்சிருக்கிறீங்க? குலதெய்வத்துக்கு தான் வேண்டுதல் வச்சிருந்திருக்கிறீங்க. ஆமா ஆமா. அப்ப வேண்டுதல் நிறைவேற்றி கொடுத்துருக்குறான். ம். அப்ப நீங்க விளையாடிட்டு இருக்கிறீங்க. அப்ப அவன் விளையாடினா நீங்க தாங்குவீங்களா? யார்கிட்ட உங்க விளையாட்டு? ம் சரிங்க சாமி. யா- வேண்டுதல் நிறைவேற்றி. யாருது தப்பு? உங்களோடதான் என்னதான்? எங்க வீட்டுல சாமி. உன் பக்கத்து தப்ப வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து முறை வச்சிட்டு இருக்கிற? என்னன்னு சொல்றது உனக்கு நானு? முதல்ல வேண்டுதல செலுத்துங்கம்மா. சரிங்க சாமி. கோயிலுக்கு போயிட்டு வந்துடணுமா சாமி? என்ன வேண்டுதல் வச்சிருக்கிறீங்கம்மா சாமிக்கு? ஆமா, பொங்கல் வைக்கணும்னு சொன்னோம் சாமி. எத்தனை வருஷமாச்சு? 5.5 வருஷம் ஆகுது. சரிங்க சாமி. ஆகுதா இல்லையா? ஆமா ஆமா. ஒரு வாய் சோறு வைக்கிறதுக்கு உங்களுக்கு 5 வருஷமா? ம் சரிங்க சாமி. ம் செய்யுங்க, முதல்ல அதை செய்யுங்க. நல்லா. கல்யாணம் கல்யாணம் எப்ப சாமி எனக்கு நடந்து? கோயில் போனோன்னு நடந்துருமா சாமி? கல்யாணம் இன்னும் நடக்கல சாமி. 47 வயசு ஆகுது. ஹலோ. அம்மா இருங்க 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 கண்ணு, என்ன காரணம்னு பார்க்கணும்லம்மா. நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க சாமி. அம்மா 47 வயசு ஆகுது. அம்மா நீங்க தப்பா நினைச்சுக்கலைன்னா ம். உங்க போட்டோ அனுப்ப முடியுமாம்மா? இல்ல சாமி, அதெல்லாம் வேண்டாம் சாமி. தப்பா நினைச்சிக்கலனா தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். அவங்க போட்டோ வச்சுட்டு நான் இதெல்லாம் எதுவுமே பண்ணிட ம். மாட்டேன். பண்ண வேண்டிய தேவையும் எனக்கு இல்லை. சரிங்களா? ம். பிரச்சனை என்னன்னு பார்க்கறதா நான் உங்ககிட்ட கேட்டேன். உங்க மாதிரி எனக்கு 1000 போட்டோ வரும்மா. சரிங்களா? ம். யூடியூப்ல பாருங்க எத்தனைன்னு சொல்லியிருக்கிறேன்ட்டு. ம் ம். ம் நான் உங்ககிட்ட சொல்லும் போதே சொல்றேன், தப்பா நினைச்சிக்கலைன்னா உங்க போட்டோ அனுப்ப முடியுமான்னு தான் கேட்டேன். சரிங்களா? அதுக்கு அது மேல அதுக்கு சாமி மேல அதுக்கு மேல உங்க விருப்பம் தாயா, நான் கட்டாயம் பண்றேங்க. அதுக்கு அப்புறம் மேல 50 லட்சம் மதிப்புல சொத்தை பிடிங்கிருச்சுங்க சாமி பக்கத்து வீட்டுக்காரவங்க. என்னம்மா? 50 லட்சம் மதிப்புல சொத்தை பிடிங்கிருச்சுங்கம்மா சாமி. சிவன் கோயில் எங்க அப்பா கட்டினாரு சாமி. சொல்லுங்க. இருக்கிறா? சிவன் கோயில் உங்க சிவன் கோயில் கட்டினாரு சாமி. இருங்க கண்ணு, உங்க அம்மா அப்பா இருக்கிறாங்களா? இருக்காங்க சாமி. இப்ப சொல்லுங்க. 50 லட்சம் மதிப்புல சொத்தை பிடிங்கிருச்சு சாமி. சிவன் கோயில் எங்க அப்பா கட்டினாரு சாமி. பக்கத்து வீட்டுக்காரங்க கோயில பிடிங்கிருச்சு சாமி. 30 வருஷமா ஆச்சு.
30 வருஷமாச்சுங்கிறீங்க, எந்த ஸ்டெப் எடுக்காம இருந்திருக்கிறீங்க? இல்லையே, கோயில் டெய்லி சாமி கும்பிட்டுட்டு வந்த கேட்கவே மாட்டேது சாமி. அவங்க வீட்டுல ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டி கேணிக்குள்ள விழுந்து இறந்து போச்சு சாமி கும்பிட கும்பிட. அவங்க வீட்லயா? அவங்க வீட்டுல ஒரு கேணிக்குள்ள தாயும் மகளும் குழந்தையோட வகுத்துல குட்டியோட இறந்து போச்சு சாமி பசுமாடு. அது முடிஞ்சு 5 வருஷம் ஆச்சு. சரி, அதுக்கு ம் அப்ப நான் தண்டனை உடனே கிடைக்குமான்னு நினைச்சேன், அப்பயும் கிடைக்கல சாமி. அந்த குடும்பம் நல்லா கோயில பிடிக்கிட்டு வருஷம் வருஷம் நல்லா சம்பாதிக்கிறாங்க சாமி. லட்சக்கணக்குல நாங்க வறுமையில வாடிக்கிட்டு இருக்கோம் சாமி. ம் 50 லட்சம் மதிப்புள்ள சொத்தை ஈஸியா பிடுங்கிடுச்சு சாமி. புடிங்க வச்சுக்கிட்டானா டாக்குமெண்ட்ஸ் யார்கிட்ட இருக்கு? இல்ல ரயில்வே டிபார்ட்மெண்ட் கோயில். ரயில்வே டிபார்ட்மெண்ட் கோயிலுங்கிறீங்க? எங்க ரயில்வே கோயில்ல 130 சாமி சிலை எங்க அப்பா வச்சுட்டாரு. அது சரி. ஈஸியா பிடுங்கிடுச்சு. பக்கத்து இருக்கார கோயில பிடுங்கிடுச்சு. கட்டிட்டு கும்பாசியம் முடிச்சவனே பிடுங்கிடுச்சு. ம் அது நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க சாமி. அதுகளுக்கு அழிவே வரமாட்டேது. எனக்கு கல்யாணம் முடியணும், அதுகளுக்கு அழிவு வரணும். உங்களுக்கு? எனக்கு கல்யாணம் முடியணும் சாமி. ம் அவங்க குடும்பத்துல அழிவு வரணும். அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒண்ணுமே நடக்குது இல்ல. அம்மா, சொல்லுங்க சாமி. இப்போ உங்க கையில ம் ஒரு கையில குங்குமம், ம் ஒரு கையில திருநீறு நினைச்சுக்கோங்க. சரிங்க சாமி. ஒரு கையில குங்குமமும் ஒரு கையில திருநீறும் நினைச்சுக்கோங்க. நினைச்சுக்கிட்டேன் சாமி. வலது கையில நீங்க நினைச்சது குங்குமம் உண்டா இல்லையா? ஆமா ஆமா ஆமா. லைன்லயே இருங்க. ம் இப்போ நீங்க உங்க வீட்டுல இருக்கிறீங்களா கண்ணு? ஆமாங்க சாமி. நேரா உங்க வீட்டு வாசலுக்கு போங்க. ம் உங்க வீட்டு வாசப்படியில இருக்கிற மண்ணு, ம் ஒரு பிடி மண் எடுங்க. ம் எடுத்து ஒரு பேப்பர்லயோ இல்லாட்டி ஒரு சின்ன தட்டுலயோ வச்சு சாமி ரூமுக்கு முன்னாண்ட, சாமி போட்டோக்கு முன்னாண்ட வச்சு அது சூட தேத்துங்க. முடியுமா? லைன்ல இருக்கட்டுமா? பண்ண முடியுமா? சரிங்க சாமி, சரிங்க சாமி, பண்றேன். கண்ணு சொல்றது கேட்டுக்கோங்க, பதறாம ம் பண்ணுங்க. ம் உங்க வீட்டு வாசப்படியில இருக்கிற ம் ஒரு பிடி மண் எடுங்க. ஒரு ம் பேப்பரோ அல்லது ஒரு சின்ன தட்டோ எடுத்துக்கோங்க. அதுல ம் வச்சுக்கோங்க. ம் வச்சுட்டு நேரா சாமி போட்டோக்கு முன்னாண்ட கொண்டு போய் வச்சுட்டு ஒரு சூடத்தை ஏத்துங்க. லைன்லயே இருக்கிற சரி சரி சரி, சரிங்க சாமி.
ஹலோ, ஏத்திட்டேன் சாமி. சூட ஏத்துனீங்களா? ஏத்திட்டேன் சாமி. ஒரு நிமிஷம் சூட மலை ஏறட்டும். ம். உங்க குலதெய்வத்தை கும்பிட்டுக்கோங்க. ம். கண்டினியூவா கும்பிடுங்க. உங்க குலதெய்வத்தை அடுத்தடுத்தது அவர் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கணும். சூட மலை ஏற வரும். சரி. மனசுல நினைச்சுக்கிட்டே இருங்க. ம். என் மலை ஏறிச்சு சாமி. சரி கண்ணு. ம். ராத்திரிக்கா ம். நீங்க ஒரு வேலை பண்ண வேண்டியது இருக்கும் உங்க வீட்டு வாசல்ல. சரியா? சொல்லுங்க சாமி. லைட்டா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுட்டு ம். என்னம்மா ஒரு எலுமிச்சை பழம். சரிங்க சாமி. இருங்க, 1 2 3 4 5 6 எக்ஸாக்டா 7 எலுமிச்சம் பழம் கண்ணு. சரிங்க சாமி. சரிங்களா? 7 எலுமிச்சை பழத்துக்கு ம். நிறக்க அந்த சிகப்பு தடவி என்னம்மா சரிங்க சாமி. கேட்டுக்கோங்க கண்ணு. 7 எலுமிச்சை பழத்தை நிறக்க சிகப்பு தடவி ராத்திரி நட சாத்திரக்கு முன்னாண்ட உங்க வீட்டு வாசலுக்கு முன்னாண்ட அதை புளிஞ்சு விடணும். சரி சரி. சரிங்களா? அப்போ அந்த சிகப்பு தெரியணும் கண்ணு. சரிங்களா? அந்த எலுமிச்சை புளியும் போது அந்த சாறு சிகப்போட வரும் இல்லைங்களா? ஆமா. அந்த மாதிரி ஒரே இடத்துல நீங்க அந்த சாறை புளிஞ்சு விடணும். சரியா? சரிங்க சாமி. 1. இப்போ நீங்க உங்க சாமி ரூம்ல வச்சிருக்கிற மண்ணை அவசரப்பட்டு பதில் சொல்லாம நல்லா மோந்து பாருங்க. சரிங்க சாமி. அவசரப்பட்டு பதில் சொல்லக்கூடாது கண்ணு. நல்லா மோந்து பாருங்க. உங்க குலதெய்வத்தை கும்பிட்டு இன்னொரு வாட்டி நல்லா மோந்து பாருங்க கண்ணு. மோந்து பாத்தீங்களா? மோந்து பார்த்தேன் சாமி. ஒரு கன்றாவியா ஒரு வாசம் வந்துச்சா? ஆமா சாமி. அந்த மனத்தை பார்த்தாலே வாந்தி வர்ற மாதிரி இருக்கும். ஆமா அப்படித்தான் சாமி. அப்படி ஒரு வாசம் இல்லையா? ஆமா சாமி. அப்படியே கொமட்டுற மாதிரி இருக்கும் பாருங்க கருமம். ஐயப்பா, என்ன அந்த மண் அப்படி மனக்கு தாய. சரி ரைட். அம்மா, நீங்க ஒரு காரியம் பண்றீங்களா கண்ணு? என்ன சாமி? உங்க சிவகங்கை கிட்ட ஒரு காளியம்மன் கோயில் ஒண்ணு இருக்குல்லம்மா? ஆமா இருக்கு. அந்த ஊருக்கு அந்த அம்மா பேர் சொல்லுங்க. பிள்ளவேல் காளி. பிள்ளவேல் காளி. தில்லாபுரி. எனக்கு பிள்ளவேல் காளி இருக்கு, பக்கத்துல வெட்டுடையார் காளி இருக்கு. இல்லம்மா, தில்லாபுரி. இருங்கம்மா இல்லையா கண்ணு? அந்த சிவகங்கையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வரும். அது எந்த ஊருக்கு போற ரோட்டு? ஒரு காளியம்மன் கோயில் ரோட்ல இருந்து உள்ளுக்குள்ளார போகும். மடப்புறத்து காளியா? மடப்புறமா? அது மடப்புறம் திருப்புவனத்துல இருக்கு சாமி. திருப்புவனம் மடப்புறத்து காளி இல்லையா? அது அந்த அம்மா சூரியன் மறையிற திசை பார்த்து உட்கார்ந்து இருக்குது. கரெக்டா? அந்த கோயில் தானே? ஆமா. சரி. அந்த கோயிலுக்கு போய் ஈரத்துணியோட 108 பிரதட்சணம் பண்ணணும் அந்த அம்மாவை. நீங்க முடியுமா? சரிங்க சாமி, போயிடும். சரியா கண்ணு? பண்ணுங்க, பதில பாருங்க. சரியா? அந்த பொம்பளை கோயில குடுத்துருவாளா சாமி எங்கள்கிட்ட? கண்ணு, முதல்ல இந்த தெய்வத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அவசரப்படுறீங்க. சரிங்க சாமி. ஈரத்துணியோட ஒன்ஸ் நீங்க ட்ரெஸ் ஈரம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒன்ஸ் ட்ரெஸ் ஈரம் பண்ணிட்டு பூஜாரி கிட்ட சொல்லணும், ஐயா இந்த மாதிரி ஒரு 108 பிரதட்சணம் பண்ணணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கருவறை சுத்த முடிஞ்சா சுத்துங்க. அந்த பக்கம் இடம் இருக்கு, அப்படி சுத்தி வரலாம். சரிங்களா? பாத்துக்கோங்க, கூட்டம் இல்லாதனால பார்த்து போய் பண்ணுங்க. உங்களால எப்ப முடியுமோ அப்ப பண்ணுங்க.
சரிங்க சாமி. நீங்க எவ்வளவு சீக்கிரத்துல பண்ணனாலும் அது உங்களுக்கு நல்லது. சரிங்க சாமி. சரிங்களா? ம். அம்மா கிட்ட வேண்டிக்கும் போது, ம். எம்மா நானா வரல. ம். உன்கிட்ட நானா வரல. ம். சரியா? சரிங்க சாமி. நீ வர சொல்லி நான் வந்திருக்கிறேன். ம். உன்கிட்ட நானா வரல. ம். நீ வர சொல்லி நான் வந்திருக்கிறேன். ம். என்னோட என் வேண்டுதல என் வேண்டுதல நிறைவேத்து. ம். சரிங்க சாமி. சரியா? ம். இதைய மட்டும் தான் நீங்க அம்மா கிட்ட கேட்கணும். சரி, சரி. சரிங்களா? ம். இந்த 108 பிரதட்சணம் பண்ணும்போது, ம். நீங்க இது உங்க மனசுல கன்டினியூவா அந்த 108 பிரதட்சணம் முடியிற வரை உங்க மனசுல கன்டினியூவா போகணும். சரிங்க சாமி. சரிங்களா? ம். அம்மா உன்னோட அம்மா உன்னோட பூவு நானு. ம். நீ நீயா வர சொல்ல. சரிங்க சாமி. நீயா வர சொல்லி நான் வந்திருக்கிறேன். ம். என் எனக்கு பதில் சொல்லு. எனக்கு 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 பதில் சொல்லு. ம். என் என்னோட கண்ணீர தொடச்சு விடு. சரிங்க சாமி. சரிங்களாம்மா? ம். ம். இத மட்டும் கேளுங்க. என்னோட கண்ணீர தொடச்சு விடுன்னு கேளுங்க. அது போதும். அவ பாத்துக்கும். அடுத்தது என்ன சரி, பண்ணணும்ன்ட்டு. சரி, சரி. சரிங்க சாமி. சரிங்களா? நீங்க ம். பகல் நேரத்துல போங்க. ம். ஓகே. அந்த உச்சி மாறுறதுக்குள்ளார பகல் 12 மணிக்குள்ளார உங்களுடைய வேண்டுதல் நீங்க சுத்துற அந்த பிரதட்சணம் முடியணும். ம். அப்போ சரி. என்ன மாதிரி ஸ்பீட்ல நடக்குறீங்க? எவ்வளோ வேகத்துல போனா, எவ்வளோ நேரத்துல முடியும்? அது நீங்க கணக்கு பண்ணிக்கோங்க. ம். அதுக்காக ரொம்ப வேகமாவும் போண்டா, நார்மலா நடந்து போற மாதிரியே சாமி, போங்க. சாமி நான் ஒரு குறுக்க தப்பா நினைக்க எனக்கு நல்லவனா வருவானா சாமி? அம்மா, ம். எதுக்கு அம்மா தாயே இந்த அவசரம்? இத்தனை வருஷமா இருந்துட்டீங்க. ம். ஒரு சரிங்க சாமி. நிமிஷத்துல இப்படி பதறீங்க? இல்ல எப்ப கல்யாணம் முடியும்? உங்க அருள் வாக்கு சொல்லுங்க மாமி. சாமி, அடுத்த மாசம் ஏம்மா முடியுமா? உங்களுக்கு 350 பிரச்சனை இருக்கு தாயே. 1, 2 இல்ல. ம். என்ன 1, 2 இல்ல உங்க பிரச்சனை. ம். அடுத்தடுத்தது உங்களுக்கு மொத்தமா கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்க கல்யாண பேச்சுக்கு இடம் வரும். அப்படியா? சும்மா நினைச்ச உடனே நடந்துருமா? என்ன முதல்ல ராத்திரிக்கு சொன்னதை செய்யுங்க. ம். அம்மா கிட்ட எப்போ போகணும் அப்படிங்கன்னு நீங்க நேரங்காலம் பார்த்து போங்க. ம். ஃபர்ஸ்ட் ஈர துணியோட ட்ரெஸ் ஈரம் பண்ணிக்கோங்க. சரி, சரி. ஈர துணியோட தான் நீங்க பிரதட்சணம் பண்ணணும். சரிங்க சாமி. தாயே உன்னோட பூவு நானு. ம். நீ வர சொல்லி தான் நான் இங்க வந்தேன். ம். என் கண்ணீரை தொடச்சு விடு. ம். இதைய மட்டும் நீங்க கேட்டு பிரதட்சணம் பண்ணுங்க. சரிங்க சாமி. பிரதட்சணம் பண்ணிட்டு ம். அந்த கோயிலேருந்து சாமி கும்பிட்டு அந்த கோயிலேருந்து எலுமிச்சை பழமோ திருநீரோ வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க. ம். வீட்டில் சாமி ரூமில் வைங்க. ம். 5 நாள் தொடர்ந்து அதே கணிக்கு நீங்கள் 5 நாள் தொடர்ந்து தேத்துங்க. ம். 6வது நாள் கூப்பிடுங்க. சரிங்க சாமி. சரிங்களாம்மா? ம். சரிங்க சாமி. 5 நாள் தொடர்ந்து ம். அதே கணிக்கு நீங்கள் வீட்டில் தேத்துங்க. சரிங்க சாமி. 6வது நாள் ம். கூப்பிடுங்க. ம். அடுத்த ரிசல்ட் என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்ன வேலை பண்ணி வச்சிருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? யார் சாமி? ம்ஹும். வீட்டு வாசல்ல டெய்லி தண்ணி தெளிக்கிறீங்க. டெய்லி வாசல்ல கோலம் போடுறீங்க. உண்டா இல்லையா? ஆமா சாமி, ஆமா சாமி. அப்படி இப்போ போய் நீங்க அந்த மண்ணை ஒரு பிடி எடுத்து மோந்து பாருங்க. என்ன மனம் வருதுன்னு பார்க்குறேன். ஆமா, ஆமா. ம்? ம். இப்போ ம். இப்போ சாமி ரூம்ல நீங்க வச்ச மண்ணு ம். தாங்க முடியாத மாதிரி நாத்தம் மனம் வந்துச்சு. ஆமா, நாத்தம் ஆமா, ஸ்மெல்லு. ஆமா. ஆமா. சரியா? ம். இதே அந்த மண்ணை நீங்க வெளிய கொட்டிட்டு மண்ணை ம். வெளிய கொட்டிடுங்க தாயே. ம். வெளி கூட்டிட்டு சரி வெளிய கொட்டிட்டு மறுபடியும் ஒரு பிடி மண்ணை எடுத்து மோந்து பாருங்க. அந்த மண்ணு வாசம் தான் வரும். ரைட் சாமி. சாமி ரூம்ல மோந்து பார்த்த மனம் வராது. ம். நீங்க எடுத்த இடத்துல மண் என்ன வாசம் வருமோ அதுதான் வரும். சரிங்க சாமி. சரியா? பிரச்சனை வேறம்மா. ம். நான் உங்களுக்கு எடுத்த எடுப்புல எல்லாமே வைத்தியம் பார்த்துட முடியாத தாயே. ம். சொல்ல ஒவ்வொன்றும் சொல்ல செஞ்சுட்டு வாங்க. ம். பதில் அடுத்தடுத்தது பார்க்கலாம். சரிங்களா? சரிங்க சாமி. அவசரப்படாதீங்கம்மா. சரிங்களா? ம். சரிங்க சாமி. நன்றி அம்மா. வச்சுட்டுங்களா? வச்சுருங்க.